காந்தா. இந்த படத்த பத்தி நம்ம சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க வந்து ஒரு கிளாசிக்கல் பீரியட் மூவிய, அதுவும் இந்த கிளாசிக்கல் வைப்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த படத்துக்கு நீங்க போகலாம். அத தவிர்த்து எனக்கு இந்த கிளாசிக்கல் மொமெண்டம்லாம் சுத்தமா பிடிக்காதுப்பா. அதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்த தவிர்த்துடலாம். இந்த படத்த பொறுத்தமட்டிலும் ஹையஸ்ட் பிளஸ் பாயிண்ட் ஒரு பக்கம் துல்கர் சல்மான், இன்னொரு பக்கம் சமுத்திரக்கனி, இன்னொரு பக்கம் ராணா தக்பதி. அத விட ஹையஸ்ட் பிளஸ் பாயிண்ட்டா இந்த படத்துல நம்ம பார்க்கக்கூடியது இந்த படத்தினுடைய மேக்கிங் டீம். கிட்டத்தட்ட 2.75 மணி நேரம் படத்த 3 செட்டு போட்டு 3 லொகேஷன்ல குண்டு சட்டியில குதிரை ஓட்டுன மாதிரி படத்தை எடுத்திருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் கொஞ்சம் ரசிக்கும் வண்ணம் இருந்தது. அதுவும் துல்கர் சல்மானோட நடிப்பு, அந்த மிரருக்கு முன்னாடி அவர் நடிச்சு பார்க்குற விஷயமாகட்டும், பெரும்பாலான அந்த மிரர் சீன்ஸ் ஆகட்டும்னு சொல்லி நிறைய விஷயத்த துல்கர் சல்மான் கலக்கி இருக்காரு. இன்னைக்கு இருக்கிற 2K ஜென்சி கிட்ஸுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்குமான்னு தெரியாது. கொஞ்சம் கிளாசிக்கல் பீரியட் வைப்ஸை விரும்பக்கூடியவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு நண்பர்களே.